ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பார்ட் 1 மூவியோட பார்ட் 2 தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க நம்ம இப்ப பார்ட் 2குள்ள போலாம். பார்ட் 1 வந்து முடியும் போது ஹீரோயின் வந்து ஹீரோயினோட சிஸ்டர் மேரேஜுக்கு வந்திருப்பா. இவ வந்து இவளோட ஹஸ்பண்டோட வந்திருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. அதே நேரம் ஹீரோயினோட சிஸ்டர் வேற ஹீரோவை பார்த்து ஒரு பக்கம் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி வந்து ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு, இந்த மாதிரி என்னோட பையன் வெளியே போயிருக்கான், நான் வந்து கால் பண்ணி பார்த்தாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், அவன் இங்க வரதுக்கு இன்னுமே டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட தங்கச்சிக்கு கடுப்பாயிடுது. இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங், இதை விட அவங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மாவுமே தங்கச்சியை போய் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, அம்மா நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சமாதானமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இது வந்து அம்மாக்கு பிடிக்கல. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்டிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. எனக்கு இந்த மாதிரியான ஒரு செரிமோனி நடக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கேர் பண்றாங்க, ஆனா என்ன யாருமே வந்து கேர் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து தனியா நின்று ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு இவளோட தம்பியுமே வந்துட்டு உள்ள நிக்கிறாங்கல்ல, அது யாரு அப்படின்னு கேக்குறான். அதாவது ஹீரோவை பத்தி தான் கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து அவர் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தம்பி ஹெங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பலோட தலைவன் இருக்கான். அந்த தலைவன் கிட்ட இவன் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பான் போல இருக்கு. சோ அதனால இதை திருப்பி நான் பே பண்ணணும், இல்ல அப்படின்னா அவன் என்னோட உயிரே எடுத்துருவான், இதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, வேணும்னாவா நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். அம்மாக்கு மட்டும் நான் கடன் வாங்கின விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா என்னோட காலை உடைச்சிருவாங்க, நான் வந்து வரமாட்டேன், பெசாட்டி நீயே வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்ப இங்க நின்னுட்டு இருக்கான்ல, இவனோட பேர் தான் ஹெங்கு, இவன் தான் அந்த ரவுடி. இப்ப தம்பி வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம என்னோட அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து ஹீரோயின் அப்படியே மேலையும் கீழையும் பாக்குறான். பரவாயில்ல, உங்க அக்கா வந்து பாக்குறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்கா, அதனால அவளை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப தம்பி வந்து இதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தம்பியுமே வந்து இவன் அடிச்சு விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவளால சுத்தமா முடியல. அப்ப ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். அப்ப அந்த ஹெங்கு வந்து ஹீரோவை பார்த்த உடனே, ஏ பிரஸ்டன் நீங்களா, இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹெங் வந்து, இங்க நடந்ததெல்லாம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானா. இது வந்து தம்பிக்காரனும் பாக்குறான். பட் அவன் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து, என்னோட தம்பி ஹெங் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பான் போல இருக்கு, அதை கொடுக்காததுனால அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உன்னோட புருஷன் உன்னை பார்க்காம அங்க வேற என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட புருஷனை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்து அவங்க பார்ட்டில வந்து கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க, சோ அதனால தான் என்ன கண்டுக்காம இருந்திருக்கலாம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, சரி நான் இங்க இருந்து இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து எப்படி போவ அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, நான் டாக்ஸில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறதுக்கு ட்ரை பண்றாளா. அப்ப ஹீரோ வந்துட்டு, டாக்ஸில என்ன இதே காஸ்டியூமோடயா போவ அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்கிறத நோட் பண்றா. அதனால வேக வேகமா அவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணும்போது ஹீரோ வந்து அவனோட கோட் எடுத்து ஹீரோயினுக்கு போத்தியுமே விடுறான். ஹீரோயினுக்கு கால் ரொம்பவே பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை பார்க்கும்போதுதான் கால்ல வந்து நல்லா டீப்பா வந்து வெட்டுக்காயம் பட்டிருக்கு. அதனால ஹீரோ வந்துட்டு, சரிவா இப்பவே நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற டாக்டர் ஹீரோயினோட காயம் ரொம்பவே ஆழமா இருக்கிறதுனால 3 தையல் கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோ தான் வந்துட்டு சமாதானப்படுத்தி, நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, நீ வந்து கண்ணை மூடிக்கோ, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயினும் வந்து கண்ணை முடிக்கிறா. அதுக்கப்புறம் தையலும் போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்காக ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, இன்னைக்கு ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு, நீங்க வந்து வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்து இப்ப என்ன நான் இங்க இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து, நான் அப்படிலாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா நீ இப்ப சொன்னதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஆப்பிள் பீஸ் எடுத்து ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம்
ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் ஃபுல்லா உன்னை பாத்துக்கிறதுல எனக்கு வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மெதுவா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள எங்க சுத்தி எப்படி வந்தாலும் கடைசியில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுலயே வந்து நிக்கிறாளே, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஹீரோயின் கிட்ட சரி உன்னோட போன் எடுத்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லு, அவன் வந்த பிறகு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு இந்த நேரத்துல நான் எப்படி கால் பண்றது, என்னோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே தூங்கிருப்பாங்க, இந்த மாதிரி நேரத்துல என்னால டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. நீ வந்து இங்க கால்ல பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்க, உன்னோட புருஷனுக்கு தூக்கம் ஒண்ணுதான் கேடா அப்படின்ற மாதிரி திருப்பி என் ஹஸ்பண்டை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். அப்போயும் ஹீரோயின் அவளோட புருஷனை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல, அதனால அவங்க தூங்கியிருப்பாங்க, நான் நாளைக்கு காலையில அவங்கள கால் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்படின்னா சரி நாளைக்கு காலையில வரட்டும், இன்னைக்கு நைட் நானே உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா வர ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு பாதி கல்யாணத்திலேயே எங்க வந்து கிளம்பி நீ ஓடிட்ட, உனக்கு சுத்தமாவே பொறுப்பு இல்ல, எந்த அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எனக்கு ஏற்கனவே கால்ல அடிபட்டிருக்கு, என்னால எங்கேயுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பவும் அம்மா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால ஹீரோ வந்து கடுப்பாயிட்டு போனை புடுங்கி அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அம்மா வந்துட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க கேட்டுட்டு இருக்கிறத தம்பி வேற நோட் பண்ணிடுறான். அது யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறான். நீங்க வந்து சிஇஓ ஷாங் தானே, நீங்க என்னோட அக்காவை நல்லா பாத்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களோட பியூட்டிஃபுல்லான பெட் டைமை வேற நாங்க கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து சாரி, என்னோட அக்காவை வந்து நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அம்மாக்கு ஒரு பக்கம் ஷாக், அதே நேரம் ஹீரோனுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அது வேற ஒண்ணும் இல்ல, என்னோட தம்பி ஏதேதோ உங்ககிட்ட உளறிட்டு இருக்கான், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ சும்மா விடுற மாதிரி இல்ல. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்குமே என்ன பிடிக்கும் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கிட்ட நீ என்ன கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நான் உன்னோட கைக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வசனமெல்லாம் பேசிட்டு அங்கிருந்து தள்ளி போயிடுறான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து கேட்க மாட்டேங்கிறான். அவனோட ஃபேஸ கொஞ்சம் கோபமா வச்சுட்டு அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போறான். அப்ப ஹீரோயின் வந்து அவளோட மனசுக்குள்ள நான் இங்க இருந்து போக சொன்னதுனால அவரு ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்ப ஹீரோவுமே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றது உனக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து பெட்டை விட்டு கீழே இறங்கி ஹீரோ கிட்ட வரதுக்கு ட்ரை பண்றா. இதை ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது, பட் இருந்தாலும் என்னோட தம்பி வந்து அவனா தானே கடன் வாங்கினான், அதுவும் கொஞ்சம் காசு கிடையாது, 3 மில்லியன் கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கான், அது அவனோட சொந்த தப்பு, இப்ப மட்டும் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி இதை நல்லா சான்ஸா யூஸ் பண்ணிட்டு திருப்பி திருப்பி அதே தப்பா பண்ணிக்கிட்டு இருப்பான், அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை இப்படி நின்னுட்டே இருந்தா கால் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு ஏற்கனவே கால்ல அடிபட்டிருக்குல்ல, அதனால அதுல இருந்து ஈரம் படக்கூடாது, ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீ குளிக்காம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டப்ல தண்ணியும் டவலும் வந்து எடுத்துட்டு வரான், ஹீரோயினை வந்து தொடச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப ஹீரோயின் இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு உன்னால குளிக்க முடியாதுல்ல, அதனால நானே உன்னை தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை படுக்க வச்சுட்டு அவளோட கை, காலு, கழுத்து எல்லா பக்கமும் தொடச்சு விடுறான். கடைசியா ஹீரோயினோட உடம்ப தொடச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். ஆனா அவன் வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். தொடச்சு விட்டுட்டு அமைதியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்துட்டு இப்ப என்ன இங்க எதுவும் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு சரி நீ இங்க தூங்கு, நான் பக்கத்துல இருக்கிற ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஹீரோயின் இருக்கிற ரூம்ல பக்கத்துலயே வந்து படுத்துக்கிறான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்குறா. அப்ப அவளோட மனசுக்குள்ள எனக்கு வந்து கஷ்டம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து நீங்க என் கூடவே இருக்கீங்க, நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, என் மேல கோவப்பட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஒரு நல்ல ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்குறா. அதே நேரம் ஹீரோவுமே கண்ணு முழிச்சு ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்னை இவ்வளவு நேரமா சைட் அடிச்சிட்டு இருக்கிறத நான் என்ன நோட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மைண்ட்ல நினைக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்துட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்றதுக்கு
பார்க்கறதுக்காக போயிடுறான். ஹீரோயினும் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது, அப்ப இவளோட ஹஸ்பண்ட் வந்து தங்கச்சிய கையில தூக்கிட்டு வரான். அவளுக்கு ஏதோ ஸ்டொமக் பெயின் போல இருக்கு. இவ வந்து பார்த்துட்டு கோவமா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறானா, 2 பேரும் சேர்ந்து அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட்டுமே நோட் பண்ணிட்டு, அப்படின்னா ஏற்கனவே ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட லிங்க் இருக்கு. அதே மாதிரி ஹீரோக்குமே வந்து ஹீரோயின பிடிச்சிருக்கு. அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டியா? என்ன பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்து சாப்பிட்டேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க? அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோன வந்து ஓரமா வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. ஆனா கப்பு வந்து கீழ விழுந்துடுது. இதனால ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறா. அப்போன்னு பார்த்து அம்மா வேற கால் பண்ணிட்டு, "உன்னோட தங்கச்சிக்கு வந்து ஸ்டொமக் பெயினா? நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அவள பார்க்க போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு கால்ல அடிபட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படி இருக்கும்போது நான் எப்படி வர முடியும்?" அப்படின்னு சொல்றா. ஆனா அம்மா வந்து இத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால ஹீரோயினும் கடுப்பாயிட்டு ஃபோன கட் பண்ணி இத பத்தி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப என்னோட தங்கச்சிக்கு ஒண்ணுனா மட்டும் எல்லாருமே வந்து அவள பத்தி நினைக்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க. ஆனா எனக்குன்னு ஒண்ணுனா யாருமே வந்து என்ன பத்தி நினைக்க மாட்றாங்க. என்ன பத்தின எந்த ஃபீலிங்ஸுமே வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இத இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாயர பத்தி பேசிக்கிட்டோம்ல, அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றா. இவளும் சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாரி உன்னோட ஹஸ்பண்டும் தங்கச்சியும் சேர்ந்து எந்த இடத்துக்குலாம் போனாங்களோ, அந்த இடத்துக்குலாம் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயி நெறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து குடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்க்கு இது மட்டுமே உனக்கு போதும். இத வச்சு நம்ம டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து டைவர்ஸ் வாங்கிட்ட பிறகு சிஇஓவ கரெக்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் ஹீரோவும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு வந்து தங்கச்சியோட கல்யாணம் ஆகியிருக்கும். இப்ப இவனோட ஒய்ஃப பத்தி ரொம்பவே கடுப்பா வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ இன்னமுமே வந்து சின்ன புள்ளத்தனமா இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்துட்டு, "சரி என்ன விடு. உன்னோட கதை என்ன ஆச்சு? உன்னோட வீட்ல பிளைண்ட் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே, நீ எதையாவது செலக்ட் பண்ணியா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "இல்ல எனக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. "அது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் "ஒரு நிமிஷம் இரு. அது யாரு அப்படிங்கிறத நானே வந்து கெஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டு ஹீரோயினோட பேர சொல்றான். இதுக்கு ஹீரோ வந்துட்டு, "நீ உன்னோட வேலைய மட்டும் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பா பேசுறானா, ஃப்ரெண்டு நோட் பண்ணிட்டு, "நீ வந்து இந்த மாரி ரியாக்ட் பண்றத பார்த்தா, உனக்கு வந்து அவன் மேல தான் லவ் இருக்கும் போல இருக்கே. அதனால தான் இந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ற. என்னோட கெஸ் வந்து மிஸ் ஆகாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோவுமே வந்து அத ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு எட்டி பார்த்துட்டு, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தானே! அப்படி இருக்கும்போது, "நீ எப்படி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்ப?" அப்படின்ட்டு கேட்குறான். இதுக்கு ஹீரோவும், அவளோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணா தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து யோசிக்கிறான். "சரி அப்படின்னா சரி. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், சீக்கிரமாவே அவள கரெக்ட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "இப்ப நான் உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன். அந்த கண்டிஷன மட்டும் நீ கரெக்ட்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா, நீ கண்டிப்பா அவள கரெக்ட் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ எப்பவுமே அவ மேல ஓவரா கேர் எடுத்துக்கிற மாதிரி வெளிய காட்டிக்காத. ஏன்னா நீ வந்து அவ மேல கேர் எடுத்துக்கிறத அவ வந்து நோட் பண்ணிட்டே இருந்தான்னா, அவ வந்து அவளோட ஃபீலிங்ஸ வெளிய சொல்லவே மாட்டா. அதனால உன்னோட ஃபீலிங்ஸ கொஞ்ச நாளுக்கு கண்ட்ரோல் பண்ணி வை" அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஏன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்ல வரான் அப்படிங்கிறதே புரியல. அப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஒரு ஒரு பொண்ணுங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் கேபே கிடைக்க மாட்டேங்குது. அப்போன்னு பார்த்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் வேற அவங்க 2 பேரும் மீட்டிங்க முடிச்சுட்டு கார்ல வந்துகிட்டு இருப்பாங்களா, அப்ப ஆப்போசிட்ல இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு, ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு கீழ இறங்குறான். "என்னோட கார்ல இடம் இருக்கு. வாங்க நான் உங்கள டிராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் "வேண்டாம். நாங்க 2 பேரும் கேப்லயே போய்க்கிறோம். உங்கள வந்து கஷ்டப்படுத்துன மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உள்ள இருக்கிற ஹீரோ வந்து வெளிய வந்து நின்னுடுறான். இது ஹீரோ ஃப்ரெண்டோட ஐடியா தான் போல இருக்கு. அவன் நைஸா ஹீரோக்கு வந்து சைகை காட்டிக்கிட்டே, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "இந்த மாரி அவங்க 2 பேரையும் செட் பண்ணி வைக்கிறதுக்கு, நீனும் நானும் இங்கிருந்து கிளம்புனா தான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம 2 பேரும் இங்கிருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கூப்பிடுறான். இத ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே புரிஞ்சுகிட்டு, "நீ வந்து ஹீரோ கூட போயிடு. நானும் மிஸ்டர் கிம்மும் சேர்ந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல ஏறி உட்கார்ந்த பிறகு
பிறகு ஹீரோயின் வந்து இதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதை ஹீரோவுமே நோட் பண்ணிட்டு எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இப்ப மிஸ் குயின் வந்து ரொம்பவே ரிச்சானவங்க தானே. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எதுக்காக ஒரு சின்ன கடைக்கு போய் சாப்பிடறதுக்கு போகணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து சாப்பிடுறதுல ரிச் புவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவனுக்கு அந்த ஹோட்டல் வந்து பிடிச்சிருக்கும். அதனால கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நீங்களும் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமா எனக்கு இந்த டிஷ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஷ்ஷோட பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து நீங்க சொன்ன எல்லா டிஷ்ஷுமே என்னோட ஃபேவரட்டும் கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் ஹீரோனை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்படியே கொஞ்சம் தூரம் போய்க்கிட்டு இருக்கு காரு. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ மேலேயே வந்து படுத்து தூங்கிடுறா. இப்ப டிரைவர் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஹீரோனோட போனுக்கு கால் பண்ணும்போது ஹீரோ அட்டன் பண்ணி பேசுறான். ஆப்போசிட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ யாரு, என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு எனக்கு மேல மேல டென்ஷன் ஆகுது. என்னது நீயும் அவளும் ஒன்னா தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். உடனே இதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருந்தோம். ஆனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவ தூங்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து திருப்பியும் கொஸ்டின் கேட்கறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ அதுக்குள்ளேயே காலை கட் பண்ணிடுறான். இவனுக்கு மேல மேல கடுப்பாகுது. பட் இருந்தாலும் அவன் அவனோட மனசுக்குள்ள எனக்கு தான் அவ மேல லவ் இல்லையே, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவளை பத்தி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவனோட வீட்ல இருந்து கால் வருது. அம்மாக்கு ஹார்ட் அட்டாக், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் இதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு ஹீரோனை வந்து அந்த கார்லயே படுக்க வச்சுட்டு அவன் வேற ஒரு கார்ல போகலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோக்கு பிளைண்ட் டேட்டுக்கான பொண்ணுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்பவே டென்ஷனா அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு அம்மா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு அம்மா வந்து ஆமாப்பா ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது, ஆனா இப்ப வந்து சரியாயிடுச்சு. சரி அதை விடு, உனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வந்து பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அம்மா வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்குடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து தங்கச்சி வேற உள்ள வந்துட்டு அம்மா கிட்ட அம்மா இப்படி ரொம்பவே அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க, அண்ணன் வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அம்மா வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு ஹார்ட் அட்டாக் வரல, ஆனா இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உனக்கு உன்னோட அசிஸ்டன்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ பெசாட்டி அவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எதுக்கு இப்படி டிலே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணி போறதுக்கான வழியை பாரு, என்னை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சி வந்து நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா வந்து சன்னியாசியா தான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோக்கும் என்ன பேசுறதுன்னு புரியல. எனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனை டிராப் பண்ண அதே கார்ல ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கு போனா ஒரே பிளைண்ட் டேட் தொல்லையாவே இருக்கு, இனிமே நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆபீஸ்லயே தங்கிட வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஹீரோயின் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அவளோட இயரிங் வந்து ஹீரோவோட கார்லயே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. ஹீரோ வந்து அதை கையில எடுத்து பார்த்துட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்குள்ள வரும்போது அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கடைசியா உனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வழியாவது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து கடுப்பாகுது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ வந்து வெளியே அவன் கூடயே ஊர் சுத்திட்டு வரதானே, எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு ஹீரோயின் வந்து நீ மட்டும் நல்லவன் மாதிரி பேசாத, இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, இல்ல நீயும் கீக்கியும் க்ளோஸா இருக்கீங்க, நீ வந்து பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு என் மேல வந்து பழி போடுறியா, உன்னோட கண்ணை நல்லா திறந்து பாரு, இதுல இருக்கிறது நீ தானே அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் நிறைய பேப்பர் எடுத்துட்டு இது எதுக்கான பேப்பர்னு தெரியுமா, இத்தனை நாள் வரைக்கும் நீயும் கீக்கியும் சேர்ந்து எந்தெந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போய் கில்மா பண்ணீங்களோ அதுக்கான மொத்த லிஸ்ட்டுமே இதுல இருக்கு, இதையுமே கூட சேர்த்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஹஸ்பண்ட் மேல தூக்கி எரிஞ்சிடுறா. அதுக்கப்புறம் கடைசியா இங்க பாத்தியா டைவர்ஸ் பேப்பர், இதுல வந்து ஒழுங்கா சைன் பண்ணிட்டு ஓடி போயிட்டு இத்தனை நாள் வரைக்கும் நான் ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. பதிலுக்கு ஹஸ்பண்டுமே ரொம்ப திமிரா என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போயிடுச்சா, நானுமே வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் வந்து அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு, நீ இருக்கிற வீடு வந்து என்னோட வீடு, சோ அதனால நாளைக்கு டைவர்ஸ் வந்து முடிஞ்ச கையோட இங்க இருந்து பேக் பண்ணி வெளியே போயிடணும், நாளைக்கு காலையில 9 மணிக்கு உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ள போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோனுக்கும் புருஷனுக்கும் இடையில டைவர்ஸ் ஆகிடுது. அப்ப புருஷன் வந்துட்டு ரொம்பவே
ரொம்பவே அக்கறையா பேசுற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு, "உனக்கு ஏன் இந்த அக்கறையெல்லாம்? நீ வந்து அவ கூட சேர்ந்து ஒண்ணா இருக்கிற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கீக்கியோட புருஷனுமே வரான். அவனுமே வந்து இவங்கள மாதிரி டைவர்ஸ் வாங்கியிருப்பான் போல இருக்கு. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி, நல்ல வேளை நம்ம அவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப ஃப்ரெண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி, "நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். இந்த மாரி ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் "உண்மையா தான் நீ சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ரெண்ட் வந்துட்டு, "ஆமா, உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உன்னோட கண்ணு முன்னாடியே இருக்கு. நீ வந்து இந்த வாட்டி அத தவற விட்டுறாத" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு, "நேத்து நைட் உங்களோட கார்ல என்னோட இயரிங்ஸ நான் மறந்து விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். அத நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "ஏன் அது உன்னோட எக்ஸ் குடுத்ததா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த இயரிங் வந்து எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்பவே முக்கியமானது" அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோவுமே அந்த இயரிங் எடுத்து ஹீரோயினோட கையில குடுத்துட்டு, "உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "யார் உன்னோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்களா?" அப்படின்ட்டு கேட்குறா. இதுக்கு ஹீரோ வந்து, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு கங்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்து அங்கருந்து கிளம்பிடுறா. அப்ப ஹீரோ வந்து அவனோட மனசுக்குள்ள, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளிய நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்ப ஆப்போசிட்ல கீகி வந்துட்டு, "நீ வந்து என்னோட புருஷன மயக்கறதுக்கு தானே இவ்ளோ ட்ராமாவும் பண்ணியிருக்க. அதனால தான் நீ உன்னோட ஹஸ்பண்ட வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து சில ஃபோட்டோஸ் எடுத்து ஹீரோயின் மேல தூக்கி போடுறா. இதுல ஹீரோயினும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்ட பிறகு, சும்மா கேஷுவலா அங்க நின்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல. அத வந்து ஃபோட்டோவா எடுத்துட்டு வந்து, "நீ இந்த மாதிரி தப்பு பண்றதுக்காக தான் உன்னோட ஹஸ்பண்ட வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றா. இத கேட்டு ஹீரோனுக்கு கடுப்பாகுது. அப்படியே அவளோட கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறை விட்டுட்டு, "என்ன பேசுற நீ? நீ தான் வந்து என்னோட புருஷன மயக்கி வச்சிருக்க. நான் ஒண்ணும் உன்னோட புருஷன மயக்கல. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உனக்கே தான் நல்லா தெரியுமே" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு வந்து கடுப்பாயிடுது. இவளும் திருப்பி ஹீரோயின அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துடுறான். இப்ப ஹீரோ கீகி கிட்ட, "உங்களோட சண்டைலாம் வந்து அப்புறமா வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட ஆஃபீஸ். இப்ப வந்து ஹீரோயின் என்னோட அசிஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கருந்து அனுப்பி விட்டுடுறான். அப்ப ஹீரோயின் வந்து, "கரெக்ட்டான நேரத்துக்கு வந்தீங்க. தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? டின்னர்லாம் வந்து எதுவும் கிடையாதா?" அப்படின்ட்டு கேட்கிறா. ஹீரோயினும், "சரி எங்க டின்னருக்கு போகலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "எங்கேயும் வேணாம். உன்னோட வீட்லயே வந்து டின்னர வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ வந்து சுத்தி சுத்தி பார்க்குறான். இவளோட ஹஸ்பண்டோட திங்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க எந்த விதமான திங்ஸும் இல்ல. அப்ப ஹீரோயின் கிட்ட கேட்குறான், "நீ என்ன உன்னோட புருஷன வந்து வெளிய தொரத்திட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹீரோயின் வந்து, "ஆமா, எங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல. அது மட்டும் இல்லாம இது வந்து என்னோட வீடு தான். அதனால அவன நான் வெளிய தொரத்திட்டேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு இப்ப சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு டிஷ்ஷோட பேரா அடுக்கிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "நான் ஒண்ணும் 5 ஸ்டார் ஷெஃப் எல்லாம் கிடையாது. ஒரு 3 ஸ்டார் அளவுக்கு வேணா ஏதோ சுமாரா சமைப்பேன். இப்ப எனக்கு தெரிஞ்சத வேணா நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோவுமே வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். இத பார்த்து ஹீரோயின் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறா. பட் இருந்தாலும் அத வெளிய காட்டிக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின், ஹீரோ சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, "நீங்க வந்து நல்லா சமைக்கிறீங்க, நல்லா ஒர்க் பண்றீங்க, ரொம்பவே ரிச்சாவும் இருக்கீங்க. உங்களுக்கு வரப்போறவ குடுத்து வச்சவ" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "அப்படின்னா நீ ஏன் அத பத்தி யோசிக்க கூடாது?" அப்படின்னு கேட்கிறான். ஹீரோயின் வந்து, "எத பத்தி இப்ப யோசிக்கணும்?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "உனக்கு தான் இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, நீ வந்து என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்டுடுறான். ஹீரோயினுக்கு ஹீரோ இன்டைரக்ட்டா ப்ரப்போஸ் பண்றான் அப்படிங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் இத சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, "உங்களுக்கும் எனக்கும் இடையில எப்படி செட் ஆகும்? உங்களுக்கு வந்து இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து, "நீ மட்டும் தான் இப்படி யோசிக்கிற. சுத்தி இருக்கிற யாருமே நம்மள பத்தி அப்படி யோசிக்க போறது இல்ல. இப்ப எதுக்காக வந்து இப்படி பயந்துட்டு இருக்க? பெசாட்டி நம்ம 2 பேரும் நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே, "நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா? இல்லன்னா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட நெத்தியில கை வச்சு பார்க்கிறா. அப்ப ஹீரோ வந்து, "எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் காய்ச்சல் இல்ல. ஆனா இப்ப வந்து எனக்கு காய்ச்சல் அடிக்குது. நீ வேணும்னா தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயினோட கைய நெத்தியில, அவனோட கழுத்துலலாம் வந்து வச்சு பார்க்குறான். அப்ப ஹீரோயினுக்கு திருப்பியும் ஹார்ட் ஆக ஆரம்பிக்குது. இத ஹீரோ நோட் பண்ணிட்டு, "இப்ப நீ ஹார்ட் ஆகுற அப்படிதானேன்னு" கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, "உனக்கு என்ன டச் பண்ணி பார்க்கறதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ என்ன டச் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன டச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறதுக்கு போறான். ஆனா ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய வந்து விலக்கிட்டு அவளோட சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு
வந்துட்டு இப்படி நீங்க என்கிட்ட கேட்கறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. நீங்க எனக்காக எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு வந்து சேலரி இன்கிரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஹீரோ வந்து அப்படின்னா நீ பணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஹீரோயின் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது கீகி கால் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளோட ஆபீஸ்ல முக்கியமான ஒரு பார்ட்டி வந்து நடக்க போகுது, அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு சீக்கிரமாவே ஹீரோவை கரெக்ட் பண்ற வேலையை பாரு, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள யாராவது ஒருத்தங்க ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோ வேற உள்ள வரானா. ஹீரோ உள்ள வந்த உடனேயே அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட போறாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஆனா ஹீரோ வந்து அங்க இருக்கிற கேர்ள்ஸ் யாரையுமே வந்து கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட தான் பேசுறான். உனக்கு இந்த கிரௌட் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு ஆனா இத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு வந்து நீ நீ மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி என் கூட டான்ஸ் பண்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். அதாவது இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நீனும் நானும் இப்ப அபிஷியலா கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கு. கடைசியா இதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியாம எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம்க்கு அவசரமா போகணும், இதோ இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் வந்து கையில ஒயின் எடுத்துட்டு வரான். இது நாள் வரைக்கும் நான் உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன், அதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கிற விதமா இந்த ஒயினை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், என்னோட மன்னிப்பை நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா இந்த ஒயினை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இத்தனை நாள் கொடுமைப்படுத்திட்டு இப்ப வந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு ட்ரை பண்றா. பட் இருந்தாலும் அவன் விட மாட்டேங்கிறான். இதுக்கப்புறத்துல இருந்து உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கலான்னு ட்ரை பண்ண போறேன், சோ அதுக்காக இந்த ஒயினை கொடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஒயின் தானே குடிச்சு தொலைறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி குடிச்சிடுறா. ஒயினை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஒயின்ல இவன் எதையோ கலந்திருக்கான் போல இருக்கு. அதனால ஹீரோயினுக்கு அப்பவே வந்து ஹார்ட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுடுது. அப்ப இவன் வந்துட்டு வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வேற ஒரு ரூம்குள்ள போறா. பார்த்தா அந்த ரூம்குள்ள ஹீரோ இருக்கான். ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுது, நான் வந்து சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே பதில் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கானா. இதனால ஹீரோயின் வந்துட்டு இப்ப மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு ஹெட்லைன்ல நீ தான் நியூஸா வருவ பாத்துக்கோ, ஒண்ணு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்ல அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு கேக்குறா. ஹீரோ இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சரி நீ வந்து என்ன உன்னோட பார்ட்னரா ஏத்துக்கோ, நான் வந்து உன் கூட இன்டிமேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோனிக்கு இதை ஏத்துக்கவே முடியல. அப்படின்னா சரி இந்த ஹோட்டல்ல நிறைய மேல் மாடல் இருப்பாங்கல்ல, அதுல யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ வந்து அப்படின்னா நீ மேல் மாடல்ஸ் கூட கூட தூங்குவ, ஆனா என் கூட தூங்க மாட்டேன் அப்படிதானே, அப்படின்னா சரி இன்னைக்கு நைட் நானே வந்து உனக்கு மேல் மாடலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு பெட்டுக்கு போயிடுறான். இந்த ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிக்கிட்டே இப்ப நான் மேல் மாடல கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா காசு வந்து கொடுத்துருப்பாங்க, சோ அதனால உங்களுக்கு வந்து எவ்வளவு காசு வேணுமோ அதை வந்து என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்ன வந்து நீ திருப்திப்படுத்தின அப்படின்னா அதுக்காக நான் எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சரி எனக்கு ஒரு நைட்டுக்கு 1 மில்லியன் வேணும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் வந்துட்டு இது ரொம்பவே அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அப்படின்னா சரி நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு சரி 1 மில்லியன் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்ப ஹீரோ வந்து அப்படின்னா சரி இப்ப உடனே பே பண்ணு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் அப்புறமா தான் பே பண்றேனே, இது வந்து காசு கேட்கற நேரமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து நீ 1 மில்லியன் கேட்கறதுனால என்னால இதை மொத்தமாலாம் கொடுக்க முடியாது, நான் வேணும்னா இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு சரி எவ்வளவு பே பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் வந்து ஒரு 10 லட்சம் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்குதுங்க. ஹீரோயின் கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து தான் இவன் வந்து கிஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோவோட தங்கச்சி வந்து கதவை தட்டுறா. ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு ஹீரோனுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாட்டிட்டு நீ வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்ட, உன்னோட அண்ணன் அவன் ஏற்கனவே அவனோட கற்பை இழந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவ வந்துட்ட அப்படின்னா இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா, உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் திருநது யாரு அப்படிங்கறத நானும் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஹீரோனை பாக்குறா. அங்க போய் ஹீரோயினை செக் பண்ணி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு இது உன்னோட அசிஸ்டன்ட் தானே, இவன் மேல உனக்கு லவ் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு நான் தானே ஹெல்ப் பண்ண முடியும், அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா தங்கச்சி வந்து அதை நம்பவே மாட்டேங்கிறா. அவ உன்னோட அசிஸ்டன்ட் கிடையாது, உன்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறா.
இப்ப ஹீரோயின் வந்து நீங்க இன்னும் இங்க இருந்து போகலையான்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேன்ல சர்வீஸ் பண்றதுக்காக என்னோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சர்வீஸ் எல்லாம் நல்லதா இருந்துச்சு பட் என்ன காசு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு நேத்து நைட் நீ என்ன ஒரு ரவுண்டோடய விட்ட திருப்பி திருப்பி என்ன கூப்பிட்டுட்டே இருந்தல்ல அப்படின்னா இவ்வளவு செலவு ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு வந்து வெக்கம் வந்துருது. அவ பெட்ஷீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு இன்னும் நீங்க கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களோட அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு உன்னை நேத்து நேத்து நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னோட வெர்ஜினிட்டியை வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டினா நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு இதை கேட்டு ஷாக் ஆயிடுது. அப்படி நீங்க வெர்ஜினா இருந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கரெக்டான அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு சரி இந்த பேச்செல்லாம் விடு நீ எப்படி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஹீரோயின் வந்து அந்த மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மேனேஜருக்கும் வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதாவது ஹீரோயினோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கும் இடையில ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கி எந்திக்கும் போது ஹீரோ அங்க இல்ல. ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோயின் பக்கத்துல வச்சுட்டு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதுல ஹீரோ வந்துட்டு நான் பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன் அது வரைக்கும் உன்னோட ஹெல்த்தை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு போட்டிருக்கான். ஹீரோயின் இதை நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு வீடியோ அனுப்புறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மேனேஜர் கிட்ட இவளோட தங்கச்சி தான் வந்து டேப்லெட்டை கலக்க சொல்லி கொடுத்துருப்பா போல இருக்கு. இப்ப அதுக்கான வீடியோ ஆதாரம் வந்து ஹீரோ கிட்ட சிக்கிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போன பிறகு சமைச்சிட்டு இருப்பாளா அப்போன்னு பார்த்து ஃப்ரெண்டு வேற உள்ள வரா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து தயங்கிக்கிட்டே நேத்து நைட்டு எனக்கும் நம்மளோட பாஸுக்கும் இடையில நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு வந்து இதை கேட்டுட்டு ஹீரோயினை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு அவளோட அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவளும் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. இங்க போய் பார்த்தா குடும்பம் மொத்தமும் ஒன்னா சேர்ந்துட்டு நீ எதுக்காக கீக்கி அடிச்ச அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்பி மட்டும் தான் ஹீரோனுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கடுப்பாயிட்டு அவளை நீங்க ரொம்ப நல்லவள் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரி இந்த வீடியோவை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்புன அந்த வீடியோவை போட்டு காட்டுறா. கீகி வந்து இதெல்லாம் ஒரிஜினல் வீடியோவே கிடையாது டூப்ளிகேட் நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சரி பரவாயில்ல விடு இந்த தப்ப பண்ணியா இல்லையா அப்படிங்கறத போலீஸே வந்து ஸ்ட்ரைட்டா விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப தம்பியுமே பின்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி உன்னை யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டது உன்னோட பாஸ் மட்டும்தான் அவரை மட்டும் நீ விலகிடாத அப்படின்னு சொல்றான். இது ஹீரோயினுக்கும் சரியா தான் படுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி போறா. ஆனா ஹீரோ அவனோட ரூம்ல இல்ல எங்க போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ சைட் விசிட் பண்ண போன இடத்துல அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட இவனும் ரொம்பவே பதட்டமாயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறா. ஹீரோ உடம்பெல்லாம் கட்டு போட்டு பெட்ல படுத்திருப்பான். ஆனா அப்ப கூட ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ ரொம்பவே செக்ஸியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சைட் அடிச்சு முடிச்ச பிறகு ஹீரோ கிட்ட போறா. ஹீரோ வந்து இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்து நீங்க என்ன அன்னைக்கு நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல அதனால இது வந்து என்னோட டர்ன் இப்ப வந்து நான் தான் உங்களை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பா. அதை ஹீரோக்கு ஊட்டலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து இதை நீயே செஞ்சியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டோருக்கு வெளியே நின்னுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத திருட்டுத்தனமா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து இப்ப நீ பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மேல வந்து கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட போய்கிட்டு இருக்கான். இதையும் இவன் வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கானா. இப்படி பாத்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்ப ஃப்ரெண்டு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து பயம் வந்துடுது. அவன் பயத்துல அவனை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுடுறான். அப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன எதுக்காக தான் அடிச்ச அப்படின்னு கேக்குறான். இதுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே பண்ணி காமிக்கிறான். இது ஃப்ரெண்டுக்குமே வந்து புரிஞ்சிருது. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அங்க இருந்து போன பாடு இல்ல. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செக்யூரிட்டி மாதிரி இவங்க 2 பேரும் அந்த கதவு கிட்டயே நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேற உள்ள ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்துகிட்டு இருப்பானா. இதனால ஹீரோயினுக்கும் வந்து ஆசை வர ஆரம்பிச்சிடுது. அப்ப ஹீரோ கேக்குறான் உனக்கு உண்மையாவே என் மேல அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுமே வந்து இதை ஒத்துக்கிறா. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோவோட உடம்பு சரியில்லைல்ல அதனால உடம்பு சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் போய் உட்காந்துட்டு அவனோட ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட்
டேப்லெட் எடுக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு, இந்தாங்க இந்த டேப்லெட்ட போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மொறண்டு புடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து, இப்ப நீங்க டேப்லெட்ட போடல அப்படின்னா, ஒர்க்க வந்து நான் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைல வந்து வாங்கிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பாத்துக்கிட்டே இருக்கானா, உடனே ஹீரோயின் வந்து எதுக்காக பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து ஹீரோயினோட கைய பிடிக்கிறான். இப்ப ஹீரோயின் வந்து இப்ப என்ன விடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு இப்ப நீ குடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேக்குறான். அதாவது இன்டைரக்டா கிஸ் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின பெட்ல வந்து இழுத்துட்டு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசையா கிட்ட போறான். ஹீரோயின் ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்ல, இங்க பாருங்க ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். ஹீரோயின வந்து டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி தங்கச்சி வேற உள்ள வந்துடுறா. இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அந்த 2 பசங்க கிட்டயும் முன்னாடியே வந்து என்ன வார்ன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க 2 பேரும் நாங்க இத பத்தி தான் முன்னாடியே வந்து வார்ன் பண்ணோம். ஆனா நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் முன்னாடியே வந்து தங்கச்சிய உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தங்கச்சி வந்து அதெல்லாம் கேட்காம 2 பேர் மூஞ்சிலயுமே நல்லா பஞ்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்திருப்பா போல இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டேன், இங்கருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து வேகமா போயிடுறா. இந்த ஹீரோ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கும்போது, தங்கச்சி வந்துட்டு உன்னை வந்து செக் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த பேண்டேஜ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்து நான் இத பத்தி பேசுறேன். ஃபைனலி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வெளிய வந்த ஹீரோயின் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப தங்கச்சியுமே அங்க வந்துட்டு நான் ப்ளீட் ஆகிட்டு இருந்ததெல்லாம் சரி பண்ணிட்டேன். இனிமே நீ அவன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோனுக்கு ஒரு டவுட் வருது. தங்கச்சிய வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க வந்து ஹீரோக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, தங்கச்சி வந்துட்டு நான் அவனுக்கு வந்து தங்கச்சி வேணும். நீங்க என்னன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஹீரோயின் வந்து நாவல்ல வர ஸ்டோரி மாதிரி நான் வந்து தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்ப தங்கச்சி வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேலதான் ஒரு கண்ணு. சோ அதனால சீக்கிரமா போய் அவன பிக்கப் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்ப ஃபுல்லாவே சரியாயிடுது. டிஸ்சார்ஜ் ஆக போறான். ஹீரோவ கூட்டிட்டு போகறதுக்காக ஹீரோயின் தான் வந்திருப்பா. அப்ப ஹீரோ ஹீரோயின ஹக் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினோட தங்கச்சிய பாக்கறதுக்காக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னாலதான் எங்களோட பொண்ணு ஜெயில்ல இருக்கா. எல்லா பிரச்சனையுமே உன்னாலதான். உனக்காக தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதனால தான் இப்ப என்னோட பொண்ணு ஜெயில்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன எல்லாருமே சேர்ந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சமைச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அத உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எதுக்காக கிக்கிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இங்க பாரு உனக்கும் எனக்கும் இடையில எப்பயோ டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ அதனால என்கிட்ட பேசுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்சல்ட் பண்ணி விட்டுடுறா. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கேக்குறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஹஸ்பண்ட் வந்து அவ என்ன இன்சல்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ உன்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு கடைசியா என்னோட எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. எனக்கு இதை நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீ கொஞ்ச நாள் முன்னாடி ஹீரோயினோட அம்மா ஏன் அவளே வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி டீட்டெயில் கேட்டிருந்தல்ல. அதுக்கான டீட்டெயில் வந்து இந்த ஃபைல்ல இருக்கு. எதுக்காக அவளோட அம்மா அவளை வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஹீரோயினோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ல அந்த 2 ஒய்ஃபுக்குமே ஒரே நேரத்துல தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்ப இந்த 2வதா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தன்னோட பொண்ணு தான் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து மாத்தி வச்சுட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தை வந்து செகண்ட் ஒய்ஃப் கிட்டயும், செகண்ட் ஒய்ஃப் கிட்ட பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்டயும் வந்து இருக்கிற மாதிரி இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு ஹீரோனை பார்த்தா எப்பவுமே பிடிக்காம இருந்திருக்கு. அதே நேரம் கீகி மேல மட்டும் ரொம்பவே அளவுக்கு அதிகமா பாசம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் அங்கிருந்து போன பிறகு ஹீரோயின் அங்க வரான். ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தல, அதுக்கான தீர்வை வந்து நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கொடுத்த அந்த ஃபைலை ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறான். இப்ப ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. அதனால ஹீரோயின் வந்து ஹீரோ மேல சாஞ்சிட்டு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆகியிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து இத்தனை நாள் வேணும்னா நீ தனியா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நான் வந்து உன்னை தனியாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறான். ஹீரோயினை பார்த்து உனக்கெல்லாம் வந்து வெக்கமாவே இல்லையா? நான் இருக்கும்போது நீ அவன் கூட ஜோடி போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. உனக்கும் எனக்கும் இடையில தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. அப்படி இருக்கும்போது நான் யார் கூட வேணும்னாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே திமிராதான் பேசுறா.
இப்ப சப்போர்ட்டுக்கு 2 அம்மாவுமே வந்துடுறாங்க. "உன்னால தான் உன்னோட தங்கச்சி வந்து ஜெயில்ல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ குடுத்த டாக்குமெண்ட் எடுத்து அவங்க கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு, "அப்படின்னா நீ தான் என்னோட உண்மையான பொண்ணா? இத்தன நாள் இது தெரியாம நான் இருந்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி போறாங்க. அப்ப இந்த 2வது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, "இதெல்லாம் உண்மையே கிடையாது. நீ பார்க்கறது எல்லாமே பொய்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து கோவம் வந்துடுது. "உன்ன நான் இப்ப கொல்லாம விடமாட்டேன். இத்தன வருஷமா இந்த உண்மைய என்கிட்ட இருந்து நீ மறைச்சுட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் வந்து அந்த 3 பேத்தையும் அங்கருந்து அனுப்பி வச்சுடுறாங்களா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, "நீ ஃபீல் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "இல்ல. ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி யோசிச்சிருக்கேன். ஆனா அது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த உண்மை எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, "வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "வீட்டுக்கு போகலாம். இன்னும் செய்ய வேண்டிய வேலைலாம் நெறைய பாக்கி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "என்ன வேலை?" அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவோட டைய புடிச்சு கிட்ட இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறா. இப்படி இவங்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத, தள்ளி நின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பார்த்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து குக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ ஃபோட்டோ எடுக்குறா. இப்ப ஹீரோ, என்ன நீ திருட்டுத்தனமா ஃபோட்டோ எடுக்குறியான்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து கரெக்ட்டா எல்லா வேலையும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்கள செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, இந்த சர்வீஸ் போதுமா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து பத்தாது அப்படின்னு சொல்றாளா. அதனால ஹீரோ வந்து அவனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சாப்பிட்டுட்டு, இந்த கிரேப்ஸ் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து உன்னை விடவா ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் செல்லமா கோச்சுட்டு, "காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? போங்க நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப ஹீரோ ஹீரோயினோட கைய புடிச்சு கிட்ட இழுத்துட்டு, "என் பொண்டாட்டி கிட்ட இருக்கிற ஸ்வீட்டான விஷயத்த நான் சொல்லக்கூட கூடாதா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "இப்ப நடக்கிறதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, "இப்ப நடக்கிறது எல்லாமே உண்மைதான். இப்ப மட்டும் இல்ல. இனிமே இந்த உண்மை எப்பவுமே நடந்துகிட்டே இருக்க போகுது" அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு வேற எப்ப பார்த்தாலும் ஹை பாக்குற டிசீஸ் இருக்குல்ல. அதுக்கு வந்து டெய்லி நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கல. அவ அங்கருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். "வா உன்னோட ட்ரீட்மெண்ட்ட நான் இப்பவே ஸ்டார்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அங்கருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்படியே இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. இத்தோட இந்த மூவியும் இங்க முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.